ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூல் கஃபே. என்னோட நேம் அஸ்ஃபா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் ஹெச்ஆர் பாலிசிஸ். ஆக்சுவலாக இந்த ஹெச்ஆர் பாலிசிஸ் நல்ல ஒரு பெரிய கன்சர்னில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஃப்ரேம் ஆகிருக்கும். இதே ஒரு நியூ அப்கமிங் கன்சர்ன், அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டே இப்போ தான் கொஞ்ச நாளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே பாலிசி ஃப்ரேம் ஒர்க் நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் திங்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம மெயினாக ஷூட் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ரொம்ப மெயினாக ஒரு 7 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை நம்ம ஹைலைட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. லைக் எம்ப்ளாய்மெண்ட்டு, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொமோஷன்ஸ், காம்பன்சேஷன், ஒர்க்கிங் கண்டிஷன், எம்ப்ளாயி சர்வீஸ் அண்ட் வெல்ஃபேர், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் மெயினாக பாலிசிஸில் கவர் ஆகிருக்கணும். ஃபர்ஸ்ட் திங், எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக பாலிசிஸ் நம்ம ஹைலைட் பண்ணும்போது 3 திங்ஸ் நம்ம மெயினாக பார்ப்போம். லைக் ரெக்ரூட்மெண்ட்டு, செலெக்ஷனு, சப்போஸ் இவங்க எக்ஸிட் ஆகி வெளியே போகிறாங்க, செப்பரேஷன்ஸ். இந்த திங்ஸ் தான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே ஹைலைட் பண்ண வேண்டியது. இதில் என்னென்ன திங்ஸ்லாம் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் மினிமம் ஹையரிங் குவாலிஃபிகேஷன். சப்போஸ் நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் அவங்க மாதிரி ஒர்க் பண்ணும்போது மினிமம் கிராஜுவேஷன் லெவல், மினிமம் சப்ஜெக்ட் நாலேஜ் லெவல், இந்த லெவலுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. இதுவே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டர் அந்த மாதிரிலாம் போகும்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய க்ரைட்டீரியாவில் ஹைலைட் ஆகாது. சம்ஹவ் மினிமம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அல்ல 8th ஸ்டாண்டர்ட் இந்த லெவலுக்கு மட்டும் ஹைலைட் பண்ணுவீங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுங்கிறது எம்ப்ளாய்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் மெயின் திங்காக நம்ம ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்குது. தென் செகண்ட் திங் இஸ் ப்ரிஃபர்டு சோர்ஸ் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். லைக் ஜாப் போர்ட்டல்ஸில் ரெக்ரூட் பண்ணுறது, எம்ப்ளாயி ரெஃபரல்ஸு அல்லது ஏதாவது கன்சல்டன்ஸ். ஸோ இந்த சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டை இந்த மெயின் பாலிசிஸ் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். பட் அப்டேட்டட் நிறைய திங்ஸ் வரும்போது இட் கேன் சேஞ்ச். பட் இன் பாலிசியில் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஸ் பர் கம்பெனி பாலிசி நம்ம என்ன மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டை நம்ம மெயினாக ப்ரியாரிட்டி கொடுக்குறது அப்படிங்கிறத பாலிசி நம்ம ஹைலைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் திங் இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸில் ஏதாவது சீட்ஸ் நீங்கள் ரிசர்வ் பண்ணுறீங்களா? லைக் ஸ்கெடியூல் கேஸ்டர்ஸ், ஸ்கெடியூல் ட்ரைப், ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ், எக்ஸ் சர்வீஸ் பர்சன்ஸ், இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு ஏதாவது உங்களோட ஓப்பனிங்கில் சீட்ஸ் ரிசர்வ் பண்ணுறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ டெலிகாலிங் ஒர்க்லாம் மெயினாக ஹேண்டிகேப் பர்சனாக இருந்தாலும் தி கேன் ஏபிள் டு சப்போர்ட். அப்படிங்கிறனால அந்த பர்டிகுலர் சீட்ஸ் ஹேண்டிகேப்கான பர்சன்ஸ்க்கும் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. இப்போ செக்யூரிட்டியில் ஒரு டாப் மேனேஜர் பொசிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் பர்சன் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியா ஒரு சில பீப்புள்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக அந்த சீட்ஸ் ரிசர்வ் ஆயிருக்கும். அதெல்லாம் தான் நம்ம பாலிசி ஸ்ட்ரக்சரில் ஹைலைட் பண்ண வேண்டியது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் அந்த பர்டிகுலர் ஜோனில் நம்ம எத்தனை பேரை வேலைக்கு எடுக்க போகிறோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு கன்சர்ன் நீங்கள் ஒரு ஏரியா லொக்கேட் பண்ணியிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் யூல் பி அக்ரிங் வித் தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்கக்கூடிய ஜோன், அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதே நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப், இவங்களோட ரிலேஷன்ஸ், இவங்க யாரை ரெஃபர் பண்ணாங்கன்னா we have to give opportunity to them. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் ரெஃபரன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸிஸ்டிங் நம்மளோட ஸ்டாஃப்ஸ், அவங்களோட ரிலேஷன்ஸ், இது எல்லாமே. பட் இந்த ஸ்டாஃப் ரிலேஷன்ஸுங்கிறது ஒரு சில கம்பெனிஸில் மோஸ்ட் இது என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. பட் எந்த ஜோனில் அந்த கம்பெனி லொக்கேட்டாக இருக்கோ அந்த ஜோனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை மேக்ஸிமம் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சூட் ஆயிடுச்சுன்னா தே வில் ஹைலைட் அவுட். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ பாலிசி ஃப்ரேம் ஒர்க் இந்த பேசிஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் திங் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன மோட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்க. லைக் என்னமா டெஸ்ட், என்னமா இன்டர்வியூ ப்ராசஸ் கொண்டு போகிறீங்க, ரெஃபரன்ஸ் செக் என்னெல்லாம் கொண்டு போகிறீங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படிலாம் பார்க்க போகிறீங்க, இது எல்லாமே செலெக்ஷன் ப்ராசஸில் வரப்போகுது. ஸோ இதுவும் ஒன்ஸ் அகெயின் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான பாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி இதையும் ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு எம்ப்ளாயி ஒரு பர்டிகுலர் டெசிக்னேஷனில் என்ன டியூரேஷன் வரையும் they can able to stretch. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குவாலிஃபைடு பர்சனாக நான் எடுக்கிறேன், ஒரு 8 இயர்ஸாகவே ஒரே டெசிக்னேஷனில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா there won't be any use, right? ஸோ somehow அவரும் ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகணும், இல்லை அவரோட எஃபிஷியன்சி லெவல் என்ன தான் இருக்குது, இல்லை அவர் டேப் பண்ணாமல் எங்கே மிஸ் ஆகிறோம். ஸோ இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி இருக்குது. ஒரே பொசிஷனில் ஒரு எம்ப்ளாயி எடுத்து போட்டு அப்படியே ஒரே இதில் கொண்டே போயிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃபார் தட் பர்டிகுலர் டெசிக்னேஷன் என்னங்கிறது எவாலுவேட் பண்ணும். ஒருத்தர் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவாக ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா 5 years or 6 years as a max, maybe 3 to 4 years he or she should be promoted to the next level. ஸோ இந்த லென்த் ஆஃப் சர்வீஸ் இந்த இதெல்லாம் பேசிக்காக ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் திங் ப்ரொபஷனரி பீரியட் எல்லா கம்பெனிஸ்லையுமே மேக்ஸிமம் 6 months தான் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இந்த டெம்பரரி பீரியடில் இருக்கக்கூடிய தான் ப்ரொபஷனரி பீரியட். ஃபர்ஸ்ட் அந்த 6 months அதுக்குள்ளே கம்பெனி வில் அனலைஸ் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிருக்கீங்க சிச்சுவேஷனுக்கு, ஒர்க் எந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரொபஷனரி பீரியடில். தென் they will do the confirmation. நெக்ஸ்ட் திங் இஸ் லே ஆஃப் அண்ட் ரீடையரிங். சப்போஸ்
உங்களால் அந்த ஒர்க் கொடுக்க முடியல, அந்த ப்ரொடக்ஷன் சப்போஸ் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா லே ஆஃப்க்கான பாலிசி என்ன, லே ஆஃப்னா நீங்கள் எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது, யாரை லே ஆஃப் பண்ண போகிறீங்க, லைக் லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கோ பாலிசி, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்குது. லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கோ பாலிசினா ரீசெண்டாக யாரும் ரெக்ரூட் ஆகிருக்காங்க, நமக்கு அந்த ப்ரொடக்ஷன் நின்று போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு யாரெல்லாம் ரீசெண்டாக ரெக்ரூட் ஆகிருக்காங்களோ அவங்களாம் ஃபஸ்ட்டு வேலையை எடுத்து தூக்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஓல்டன் எம்ப்ளாயிஸாக பார்க்குறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசெண்டாக இப்போது யார் யாரெல்லாம் ஜாயின் ஆகிருக்காங்க, அடுத்த ஒரு 6 மந்த்ஸ்க்கு கிட்ட யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் இவங்களாம் வேலையை எடுத்து தூக்குறது. தென் இவங்களுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி எழுத வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் திங் இஸ் ரிட்டையரிங்கா. கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 60 இயர்ஸ், அதே ஒரு டாப் சர்வீஸ் பர்சனா 58 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட கன்சர்னில் நீங்கள் எவ்வளோ வந்து ரிட்டையரிங் ஏஜ் வைக்கிறீங்க, மேபி 60 இயர்ஸா இல்லை 57, அந்த மாதிரி யூ ஹேவ் டு ஹைலைட் இட் அவுட். இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே எம்ப்ளாய்மெண்ட்கான பாலிசி ஹெட்டிங்குள்ளே கவர் ஆகணும். நெக்ஸ்ட் திங் வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டாக. இந்த பாயிண்ட்டுக்கான பாலிசிஸ் கீழே என்னென்னலாம் மெயினாக ஹைலைட் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் திங் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த ட்ரைனிங். இப்போ சப்போஸ் வந்து ஒரு எம்ப்ளாயர் இருக்காங்க, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க, இல்லை சப்போஸ் அந்த ஒர்க் அவங்களுக்கு ப்ராப்பராக புரியலை, இல்லை அந்த ஒர்க்கை ஸ்மார்ட்டாக பண்ண தெரியலன்னா அவங்களுக்கான ட்ரைனிங் என்ன, சூப்பர்வைசர் அண்ட் சப்பார்டினேட் அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கேரி பண்ணி பார்க்குறது தான் இந்த பாலிசிஸ். ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட் பாலிசி ஹைலைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் திங் வந்து இந்த ட்ரைனிங்கான பேஸ் அப்ஜெக்டிவ், அதுக்கான மோட்டிவ், தென் கெரியர் டெவலப்மெண்ட். கெரியர் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம 2-3 வீடியோவில் பேசிட்டோம். சிம்பிள், ஒரு நியூ டெக்னாலஜி அல்லது எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜியோட அப்டேட், அதை வந்து எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம ஒரு ட்ரைனிங்காக கொடுத்து தென் நியூ பிளாட்ஃபார்மில் அவங்க டேப் பண்ணி கொண்டு போய் ஒர்க் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் பேசிஸ் ஆஃப் த ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணுறது, எம்ப்ளாயிஸ்க்கு ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும், எப்போ இந்த ட்ரைனிங் இருக்கணும், எவ்வளோ ஹார்ஸ் இருக்கணும், எவ்ரி திங் ஷுட் ஹேவ் டு ஹைலைட் இன் த பாலிசி. அதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக மெத்தட்ஸ் ஆஃப் த ட்ரைனிங். மேபி ஆன் தி ஜாபில் கொண்டு போகிறீங்களா இல்லை ஆஃப் தி ஜாபில் கொண்டு போகிறீங்களா அப்படிங்கிறது. ஆன் தி ஜாப்னா ஒர்க் நடக்கும்போது அந்த ஒர்க் நடக்கிற இடத்துல இந்த எம்ப்ளாயை கொண்டு போய் வச்சு அவங்களையும் அந்த ஒர்க் பண்ண வச்சு வி வில் மேக் தம் டு லேர்ன். ஆஃப் தி ஜாப்னா சிம்பிள் ஏதாவது ஒரு ட்ரைனிங் ரூமில் கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு வந்து விர்ச்சுவலாக ட்ரைனிங் கொடுக்குறது. லைக் கன்ஷன்ஸ் வந்து இப்படி தான் ரன் பண்ணும், இதுக்கான ப்ராசஸ் ஃப்ளோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெயினர் மூலமாக நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்குறது. இது வந்து ஆஃப் தி ஜாப். ஸோ ஆன் தி ஜாப் அண்ட் ஆஃப் தி ஜாப். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட். எக்ஸிக்யூட்டிவ் ரொம்ப சிம்பிள், ஒரு சூப்பர்வைசர் அல்லது மேனேஜர்ஸ் அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ், அவங்களுக்கான டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அவங்களோட மெயின் ஒர்க். மோஸ்ட் கம்பெனியோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர்ஸ் ஒரு சூப்பர்வைசர்ஸ் கையில் தான் மெயினாகவே இருக்குது. பிகாஸ் இவங்களோட ஒர்க் தான் மெயினாக கம்பெனியோட டர்ன் ஓவரே மெயினாக தீர்மானிக்குது. ஸோ இவங்களுக்கான எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மெண்ட், அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இது வந்து மெயினாக ஹைலைட் பண்ணும். தென் ஓரியன்டேஷன் ஆஃப் த நியூ எம்ப்ளாயி. நியூ எம்ப்ளாயிஸ் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கம்பெனி உள்ள கம்ஃபர்டபுள் ஜோனில் கொண்டு வரதுக்காக ஹவு வி ஆர் மேக்கிங் தம் கம்ஃபர்டபுள். லைக் அவங்கள வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வேறு எம்ப்ளாயிஸ்ட்டை மீட் பண்ண வைக்கிறது, ஹோல் ஆஃபீஸை கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறது, எல்லா எம்ப்ளாயிஸுமே இண்டிவிஜுவலாக அவங்க மீட் பண்ண வச்சு மேக் தம் டு ஃபீல் அஸ் அ ஹோம். ஸோ இந்த ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் த நியூ எம்ப்ளாயிஸ். இது எல்லாமே ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசிஸ். இதுக்கு கீழே மெயினாக ஹைலைட் ஆக வேண்டியது இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு நீங்கள் ஒரு எம்ப்ளாயியை மாற்றினா அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபர். ப்ரொமோஷனுங்கிறது ஒன்ஸ் அகெயின் ஒரு டெசிக்னேஷன்லேருந்து ஒரு அப்பர் டெசிக்னேஷன் யூ ஹவ் பீன் ப்ரொமோட்டிங். ஸோ அதுக்கான மெயின் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அதை ஹைலைட் பண்ணுறது தான். ப்ரொமோஷன் மூலமாக கூட நிறைய கன்சர்ன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. லைக் ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி டெசிக்னேஷன் கொடுத்து வேறு ஒரு பிரான்ச்சுக்கே வந்து சூப்பர்வைசராக பண்ணிடுவாங்க. ஸோ ஒரே டைமில் தே ஆர் மேக்கிங் ப்ரொமோஷன் ஆஸ் வெல் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது. லைக் ஒரு எம்ப்ளாயி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா டில் அட் வாட் டியூரேஷன் தே கேன் பி இன் தட் பர்டிகுலர் பிரான்ச். மேபி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க ஒரு 3 months ஆர் 6 months ஆர் 1 year. இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கான பீரியட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகணும் அதை மெயினாக ஹைலைட் பண்ணியிருக்கணும். ப்ரொமோஷன் ப்ராசஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகணும், அதேமாதிரி ப்ரொமோஷன் வந்து சீனியாரிட்டி பேசிஸில் கொடுக்கணுமா அல்லது மெரிட் பேசிஸில் கொடுக்கணுமா. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மெரிட் பேசிஸில் கொடுத்தீங்கன்னா அப்போ சீனியாரிட்டி பர்சன்ஸ்க்கு அவங்களுக்கான ரைட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வீடியோஸ் சேனல்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ். லைக் ப்ரொமோஷன்ஸ்லேயும் நிறையா இருக்குது. லைக் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பே ஸ்கேலும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, அதே நேரத்தில் உங்கள் டெசிக்னேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் சம் கன்சர்ன்ஸில் வந்து டெசிக்னேஷன் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க, பட் பே ஸ்கேலில் பெரிய லெவலில் சேஞ்சே இருக்காது. யூ ஜஸ்ட் ஒர்க் அண்ட் நீங்கள் ஒரு 6 months to 1 year நீங்கள் ப்ரூவ் பண்ண பிறகு அந்த டெசிக்னேஷனுக்கான பே வி வில் கிவ் இட் யூ. ஸோ இது வந்து கம்பெனி கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ ஒன்ஸ் அகெயின் இதுவும் வந்து தெளிவாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொமோஷன் கீழே ஹைலைட் பண்ணிடும். நெக்ஸ்ட் திங் வந்து காம்பன்சேஷன் பேஸ்டாக. இந்த காம்பன்சேஷன் பேஸ்டு பாலிசி வந்து ரொம்ப கிளியராக ஃப்ரேம் ஒர்க் பண்ணும். பிகாஸ் ஹெச்ஆர்லேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு செக்ஷனே சொல்லலாம். காம்பன்சேஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகாமே நிறைய அட்ரிஷன் ரேட், நிறைய கன்சர்ன் நடக்கும். ஸோ மேக் ஷூர் தட் இது வந்து ப்ராப்பராக ஃப்ரேம் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஜாப் எவாலுவேஷன் சிஸ்டம்.
ஜாப் எவாலுவேஷன் காம்பன்சேஷனில் மெயினாக பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பிகாஸ் எல்லா ஜாப், எல்லா ரோல், எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸும் ஒரே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கிடையாது. பிகாஸ் ஒரு சில திங்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது சம்ஹவ் ஜூனியர் ரோலுக்கு எக்ஸிக்யூட்டிவ் சொல்லியிருப்பாங்க. பட் எல்லா எக்ஸிக்யூட்டிவும் ஒரே ஸ்ட்ரென்த்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த கன்சர்ன் ஒரு ப்ரொடக்ஷன், அந்த கன்சர்ன் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் கம்பெனினா ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ் தான் மெயின் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் த கம்பெனி. மற்ற பர்சன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் பர்சன்ஸ், லைக் ஒரு ஐடி சப்போர்ட்டாக இருக்கலாம், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இவங்களாம் வந்து சப்போர்ட்டிங். நம்ம ஹெச்ஆர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ப்ராசஸாக. மெயின் அதில் இருக்கக்கூடிய டேரக்ட் பர்சன் யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட். சேம் கோ ஃபார் ஐடி கன்சர்ன்ஸில் மெயின் யாருன்னா டெவலப்பர்ஸ், டெஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ப்ராசஸில் வருதா. மெயினாக ஜாப் எவாலுவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் மினிமம் வேஜஸ் அண்ட் சேலரிஸ் ரொம்ப மெயின் ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்கா. மினிமம் வேஜஸ் ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட்டே ஒரு மினிமம் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துரும் அக்கார்டிங் டு தட் பர்டிகுலர் ஜோன். இந்த ஜோனில் இவ்வளோ மினிமம் சேலரி கொடுத்தா தான் எம்ப்ளாய் கேன் ஏபிள் டு சர்வைவ் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருவாங்க. அந்த பேக்கேஜ் அல்லது அதுக்கும் மேலே தான் கொடுக்கணும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் பாலிசியில் ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்குது. தென் நீங்கள் அந்த வேஜ் எப்படி பே பண்ணுறீங்க. இப்போ வந்து மோஸ்ட்டாக எல்லா கம்பெனிஸுமே த்ரூ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ் தான் கேஷ் ஃபார்மெட்டில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் திங், சப்போஸ் ப்ராஃபிட் ஷேரிங் அல்லது இன்சென்டிவ்ஸ் பிளான் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்குது. சம் கம்பெனி சப்போஸ் இப்போ வந்து பிஸ்னஸ் நல்லா ஹையர் ஆயிருந்துச்சுன்னா அவங்க வந்து போனஸுங்கிற நேமில் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணுவாங்க, அல்லது இன்சென்டிவ்ஸ், எக்ஸ்கிரீஷியா, இதெல்லாம் வந்து மெயினாக கொடுக்குறது. நெக்ஸ்ட் திங், நான் மானிட்டரி ரிவார்ட்ஸ்னால் லைக் கேஷாக அந்த பெனிஃபிட் இருக்காது. அதர் தன் தட் எம்ப்ளாயிஸ்க்கான ஃப்ளெக்ஸி டைமில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 9 hours ஒர்க் தான் எம்ப்ளாயி வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு, அவர் டே டைமில் வந்து அவர்களால் ஒர்க் பண்ண முடியலன்னா they can able to come like ஒரு 12 o'clock வாங்க, ஒரு 10 o'clock ஒர்க் பண்ணிட்டு போங்க, கம்பெனி won't ask you anything. ஸோ இந்த ஃப்ளெக்ஸி டைம், ஜிம் ஜாயின் பண்ணுறாங்களா அவங்களுக்கு அதுக்கான மெம்பர்ஷிப்பு, ஒரு சைல்ட் கேர், இதெல்லாம் வந்து நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸில் வரும். ஒன்ஸ் அகெயின் இதுவும் நம்ம காம்பன்சேஷன் பாலிசியில் ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்குது. சம் கம்பெனிஸ் வந்து இந்த ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் கொடுப்பாங்க. பட் மோஸ்ட்டாக இங்கே இந்தியாவில் இந்த கான்செப்ட் எந்த ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. பிகாஸ் ஸ்டாக் ஆப்ஷனுங்கிறது நிறைய அப்ராட் கம்பெனிஸ் வந்து தே ஆர் கிவிங் அந்த இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக தே ஆர் கிவிங் த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் 2 திங்ஸும் மியர் சேம் தான், லைக் ப்ரொசீஜர் ஃபார் கெட்டிங் பே அண்ட் தென் பே ப்ரிவிலேஜ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பே வந்து நீங்கள் எப்படி வாங்குறீங்க, வெதர் கேஷ் மோடோ அல்லது த்ரூ ஆன்லைனு அல்லது ஹவு யூ செக், எப்படி அந்த மோட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் தென் அந்த மோட் ஆஃப் பேமெண்ட் அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் நார்ம்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா அல்லது அதுக்கு மேலே இருக்கணுமா, எப்படி அப்படிங்கிறதும் யூ ஹேவ் டு மென்ஷன் இன் த பாலிசி. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒர்க்கிங் கண்டிஷன். இந்த ஒர்க்கிங் கண்டிஷன், எம்ப்ளாயி சர்வீஸ் அண்ட் வெல்ஃபேர், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், இதெல்லாமே வந்து மெயினாக மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில் ரொம்ப பெரிய லெவலில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் இன் டீட்டெயில். ஒரு நார்மல் கார்பரேட் செக்டரோ இல்லை ஒரு ஐடி கம்பெனிஸ்லையோ இது வந்து பெருசாக பாலிசியில் ஷோ பண்ண மாட்டாங்க. பட் இன் மாஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் அல்லது ட்ரேட் யூனியனிசம் இருக்கக்கூடிய பிளேசஸாக இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த 3 பாயிண்ட்ஸ், இந்த 5, 6, 7 இந்த மெயின் 3 பாயிண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் பாலிசியில் ஹைலைட் ஆயிருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் மெயினாக அவங்க ஹைலைட் பண்ணுறது ஒர்க்கிங் ஹார்ஸ், நம்பர் அண்ட் டியூரேஷன் ஆஃப் ரெஸ்ட் இன்டர்வல்ஸா, ஓவர் டைம் ஒர்க்கு, ஷிஃப்ட் ஒர்க்கு, சேஃப்டி ரூல்ஸ், லீவ் ரூல்ஸ். ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து மேபி 9 hours இல்லை 7.5 hours, 8 hours அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக ஹைலைட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து மெயினாக அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 8 hours ஆஃப் ஒர்க் வந்து அசைன் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 hours அந்த ஒரு 10 minutes பிரேக்கு, அந்த 1.5 hours அப்புறம் லஞ்சு, தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour அப்புறம் ஒரு 20 minutes பிரேக்கா, தென் they have to leave the office. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக டிஃபைன் ஆகிருக்கும். இஃப் சப்போஸ் ஓவர் டைம் ஒர்க்கான பேமெண்ட் இருக்குன்னா ஓவர் டைம் ஒர்க் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பண்ணலாம், 1 hour ஓவர் டைம் பண்ணால் அவங்க எவ்வளோ ஓவர் டைமில் எலிஜிபிள். ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக பாலிசியில் ஹைலைட் ஆகிருக்கணும். தென் ஷிஃப்ட் ஒர்க், இது மெயினாக மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் செக்டர்ஸ் எல்லாத்தையுமே இது ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷிஃப்ட்ஸில் வரும். லைக் மார்னிங் ஷிஃப்ட் 7 o'clock ஸ்டார்ட் ஆகும், தென் அதுக்கப்புறம் 2 o'clock ஒரு ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் 10 o'clock ஆனது ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில இடத்துலலாம் 4 shifts போடும். ஸோ இந்த ஷிஃப்ட் ஒர்க்குக்கான டைமிங் இது எல்லாமே வந்து மெயினாக ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்குது. தென் அவங்களோட சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சிவில் டிபார்ட்மெண்ட், சிவில் கைண்ட் ஆஃப் ஒர்க் இதெல்லாம் வந்து மெயினாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் டூ. மேனுஃபேக்சரிங் சப்போஸ் இந்த வெல்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து அந்த காகல் வியர் பண்ணுறது, சிவில் ஒர்க்லாம் மெயினாக அந்த ஹெல்மெட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்துடும். ஃபைனலாக இவங்களோட லீவ்ஸை அவங்க பர் மந்த் எவ்வளோ நாள் எடுக்கலாம், அவங்களுக்கு சிக் லீவ் வந்து எவ்வளோ எலிஜிபிள் ஆகும், சப்போஸ் டெம்பரரி பெர்மனெண்ட் எம்ப்ளாயினா எப்படி எலிஜிபிள் இருக்கும், அவங்க சப்போஸ் ஒரு ஸ்ட்ரெச்சாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சப்போஸ் ஒரு 10 days மேலாம் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க வந்து எப்போ அவங்க அந்த லீவ் எடுக்கலாம், காம்பன்சேஷன் லீவ் எப்போ எடுக்கலாம், இது எல்லாமே வந்து ஒன் செகண்ட் தே ஹேவ் டு ஹைலைட் இன் த பாலிசி.
நெக்ஸ்ட் பாயிண்ட் எம்ப்ளாயி சர்வீஸ் அண்ட் வெல்ஃபேர். எம்ப்ளாயி சர்வீஸ் அண்ட் வெல்ஃபேரில் மெயினாக இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. லைக் சப்போஸ் அவங்களுக்கு ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன், மாதிரி நிறைய திங்ஸ் ஹைலைட் பண்ணியிருப்பேன். இப்போ நிறைய கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, பட் வித் மினிமம் ரெண்ட். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட் இருந்துச்சுன்னா அது வந்து பாலிசியில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், இப்போ ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேப் ஃபெசிலிட்டிஸ் மேக்ஸிமம் கம்பெனிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த கேப் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ தூரம் வரையும் கேப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது, அல்லது எங்கேருந்து அந்த கேப் ஃபெசிலிட்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவும் மெயினாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸுங்கிறது இன்சூரன்ஸில் அவங்களோட கிளைம் எந்த அளவுக்கு இருக்குது, யாரெல்லாம் இதில் இன்சூரன்ஸில் கிளைம் ஆகல, சப்போஸ் பேரண்ட்ஸ், ஒய்ஃப்ஸ், அவங்களோட குழந்தைங்க, அந்த என்னென்ன டிசீஸ்க்கெலாம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. எஜுகேஷன் ஆஃப் த சில்ட்ரன், அவங்களோட குழந்தைங்களுக்கான ஃபீஸ் வந்து கிளைம் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபர் இருக்கும். இது வந்து கம்பெனி மாறும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்க எம்ப்ளாயோட பசங்க டில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அதை அப்படியே கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரு மினிமம் டிஃபால்ட் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இது வந்து ஒன்ஸ் அகெயின் கம்பெனிஸ்க்கு வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். குரூப் இன்சூரன்ஸ் கிளைம், பர்ச்சேஸ் ஆஃப் கம்பெனி ப்ராடக்ட்ஸ். சப்போஸ் நீங்கள் சாம்சங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஸோ சாம்சங்கோட ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் வந்து டிஸ்கவுண்டட் காஸ்ட்டில் நீங்கள் எடுக்க முடியும். இதுவே ஹுண்டாய் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஹுண்டாய் கார்ஸோ இல்லை ஹுண்டாய் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எதாவது வாங்கும் போது யூ வில் கெட் இன் அ டிஸ்கவுண்டட் காஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து எம்ப்ளாயி சர்வீஸ் அண்ட் வெல்ஃபேரில் ஹைலைட் ஆகும். சேம் இதில் வந்து சோஷியல் செக்யூரிட்டியும் ஹைலைட் இருக்கும். லைக் இஎஸ்ஐ, இபிஎஃப், கிராச்சுவிட்டி, இதுவும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எம்ப்ளாயிஸோட இன்சென்டிவ்ஸும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. லைக் அவங்களோட போனஸ், எக்ஸ்கிரேஷியா, இது எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் திங், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ். இதை நம்ம செப்பரேட் வீடியோவாகவே 2-3 இதில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒன்ஸ் அகெயின் பாலிசியில் மெயின் ஃப்ரேம் ஒர்க்காக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இது வந்து எம்ப்ளாயருக்கான ரிலேஷன்ஸை மெயினாக ஹைலைட் பண்ணும். லைக் ஏதோ ஒரு கிரீவன்சஸ், ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணும், எப்படி இதை அடுத்தடுத்த ஸ்டேஜில் கொண்டு போக வேண்டியது இருக்குது. இந்த ப்ராசஸ், இந்த ஹேண்டிங் ஆஃப் கிரீவன்சஸ், ட்ரேட் யூனியன்ஸ் அவங்கள எப்படி ரெகனைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சஜஷன் ஸ்கீம், மோஸ்ட்டாக இது நிறைய கம்பெனிஸில் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எம்ப்ளாயிஸோட ஏதாவது ஒரு இனோவேட்டிவ் ஐடியா கம்பெனியோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா they will get some incentives and rewards. மோஸ்ட்டாக இது நிறைய கம்பெனிஸில் இது ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவ் ஒர்க், அதனுடைய ஐடியா அண்ட் தென் அதோட ப்ராசஸ் ஃப்ளோ ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது யூ வில் கெட் சம் இன்சென்டிவ்ஸ் ஃப்ரம் த கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆஸ் வெல் அஸ் யூ வில் கெட் சர்டிஃபைடு. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் அகேன் நீங்கள் பாலிசியில் ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் திங், டிசிப்ளின் அண்ட் கோட் ஆஃப் ரூல்ஸ். லைக் உங்களோட ஆன் டைம், ஆஃப் டைம், தென் யூனிஃபார்ம்ஸ், உங்களோட க்ரூமிங், இதெல்லாமே வந்து மெயின் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த மேனேஜ்மெண்ட், ஒன்ஸ் அகேன் இது வந்து ட்ரேட் யூனியன் இந்த ப்ராசஸில் இதை பெரிய லெவலில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கர்ஸை ப்ராப்பராக ரெகனைஸ் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸில் ஒர்க்கர்ஸோட இன்வால்மெண்ட் ஷியராக இருக்கணும். பிகாஸ் எந்த ஒரு டிசிஷனுமே இட்ஸ் டேரக்ட்லி அஃபெக்ட் த எம்ப்ளாயிஸ். ஸோ ஒர்க்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப மெயினாக. ஸோ இதையும் ஒன்ஸ் அகேன் பாலிசிஸில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. தென் த ஃபைனல் பாயிண்ட் வந்து எம்ப்ளாயிஸ் நியூஸ் ஷீட் அண்ட் ஹவுஸ் ஜேர்னல். பெரிய கன்சர்ன்ஸில் மட்டும் இருக்கும். ஒரு மிட் லெவலில், லோ லெவல் கன்சர்ன்ஸில் இது இருக்காது. லைக் இப்போ டிசிஎஸ், மதர்சன், டாடா மோட்டார்ஸ், இந்த மாதிரி கன்சர்ன்லாம் பார்த்தீங்கன்னா இன் கம்பெனி மேகசின் இந்த மாதிரி போடுவாங்க. அது வீக்லி ஒன்ஸ் அந்த ஜேர்னல் மாதிரி வரும். அவங்களோட குரூப்பில் அந்த எம்ப்ளாயிஸ் சப்போஸ் ஏதாவது இனோவேட்டிவ் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஏதாவது எம்ப்ளாயிஸ் வந்து பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கம்பெனியோட க்ரோத், எம்ப்ளாயிஸோட இனோவேட்டிவ் திங்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து அந்த ஜேர்னல் வந்து ஹைலைட் ஆகும். இந்த ஜேர்னல் ஆல்மோஸ்ட் இந்த குரூப் ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் எம்ப்ளாய் ஹூ ஹேவ் பீன் இனோவேட்டட் அண்ட் தென் அந்த எம்ப்ளாயோட நேம் அந்த ஜேர்னல் வரும்போது ஹி வில் கெட் மோர் ப்ரைடு. எம்ப்ளாயியை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும், ஆர்கனைசேஷன்ஸோட டெவலப்மெண்ட், இவங்களோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத், இது எல்லாமே ஹைலைட் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஜேர்னல், இந்த ஒரு சர்க்குலேஷனை வந்து ஒரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றியும் வந்து மெயினாக நீங்கள் பாலிசியில் ஹைலைட் பண்ண வேண்டியது இருக்குது. இதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான பேஸ் கீ பாயிண்ட்ஸ். இது எல்லா பாயிண்ட்ஸுமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிவ் அ லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ். டூ சப்ஸ்கிரைப். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.